ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே விளை நிலங்களுக்கு நடுவே சேதமடைந்து அபாயகரமான நிலையில் காட்சியளிக்கும் மின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோளிங்கர் அடுத்த தலங்கை பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் நெல், கரும்பு, பருத்தி, காய்கறி சாகுபடி செய்து வருகின்றனர். விவசாய நிலங்களுக்கு மின்சாரம் எடுத்துச் செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட மின் கம்பங்கள் சேதமடைந்து அபாயகரமான நிலையில் காட்சியளித்து வருகிறது. அவற்றை மின் வாரியத்துறையினர் உடனடியாக அப்புறப்படுத்தி புதிய கம்பங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கேரள பயணிகளுக்கும் அரசு பேருந்து நடத்துனரும் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லத்தைச் சேர்ந்த கைலாஷ் என்பவர் குடும்பத்துடன் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பின்னர் கொடைக்கானல் செல்வதற்காக பேருந்து நிலையம் வந்துள்ளார். அப்போது அரசு பேருந்து ஒன்றில் ஏறிய அவர்கள் பேருந்தின் முன் பகுதியில் அமர்ந்துள்ளனர். அப்போது நடத்துனர் அவர்களை பின்னால் வந்து அமருமாறு கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் கேரள பக்தருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சானார்பட்டி அருகே உள்ள 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கிழவன் குளத்தில் ஆண்டுதோறும் கண்மாயில் நீர் வற்றியவுடன் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் நேற்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரோகு, பாப்லெட், குரவை, புல்லுக்கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். சிலருக்கு மட்டும் 1 கிலோ முதல் 2 கிலோ எடை வரை மீன்கள் கிடைத்தது. பலருக்கும் மீன்கள் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே விபத்தில் முதியவர் உயிரிழந்ததை கண்டித்தும் வேகத்தடை அமைக்க கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருவராஜபாளையத்தில் சாலையோரம் நடந்து சென்ற கிருஷ்ணன் என்ற முதியவரை அவ்வழியாக பைக்கில் வேகமாக வந்த இளைஞர் ஒருவர் மோதியுள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப அங்கு வந்த காவல்துறையினர் முற்றுகையிட்ட அப்பகுதியினர் தொடர் விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அடுத்து போலீசார் நடத்திய நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பதநீரை காய்ச்சிய போது குடிசையில் பற்றிய தீயால் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பனை தொழிலாளர்கள் வசிக்கும் குடிசை முழுவதும் எரிந்து சாம்பலானது. சாயல்குடி அருகே கன்னிராஜபுரம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் மாரிச்செல்வம். பனை தொழிலாளியான இவர் கடுகு சந்தை பெரியகுளம் சாலையில் குடிசை அமைத்து குடும்பத்துடன் தங்கி பதநீர் காய்ச்சி கருப்பட்டி உற்பத்தி செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று குடிசையில் பதநீரை காய்ச்சி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குடிசையின் ஒரு பகுதியில் தீப்பற்றியது. இதனால் அங்கு வைத்திருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் குடிசை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரியில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான மாரத்தான் ஓட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட தடகள சங்கம் இணைந்து போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயம் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுக்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் முதல் 3 இடங்களை வென்றவர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் குட்டி யானைகளுக்கு நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 9ஆம் தேதி தாயை பிரிந்த 4 மாத குட்டி யானை மற்றும் ஈரோடு சத்தியமங்கலத்தில் தாயை பிரிந்த ஒரு குட்டி யானை, பெரியநாயக்கன் பாளையத்தில் தாயை பிரிந்த குட்டி யானை என 3 குட்டி யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நேற்று குட்டி யானைகள் பாகங்களுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. குட்டி யானைகளுக்கு தாய்ப்பால் இல்லாததால் நோய் எதிர்ப்பு சக்தியின்றி பாதிக்கப்படும் என்பதால் 24 மணி நேரமும் கால்நடை மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.